வெல்கம் டு D2 ட்ராமா வேர்ல்ட். சாரி காய்ஸ், என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல, என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகுது. நானும் சரி ஓகே அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணிட்டு போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா கண்டினியூஸாக போகும்போது திடீர்னு 2 இடத்த கட் பண்ணால் கோவம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி கோவம் தான் எனக்கு. ஸோ அதனால் நான் வீடியோ 10 மாதமாக நான் போடல. பட் இருந்தாலும் போன மாதம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு, நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அக்கா அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் ஆக்சுவலாக பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ போட வந்துட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹியர் மீட் அகைன் 5. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொலீக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் தெரியல, நான் மெசேஜ் பண்ணால் அதுக்கு ரிப்ளை பண்ணல, ஸோ நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கோங்க ஹீரோயின் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கொலீக் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே யோசனை, எங்கே போயிருப்பா, அது நைட் டைம் வர ஆயிடுச்சு. ஸோ மெசேஜ் பண்ணுறாரு எங்கே இருக்கான்னு. நம்ம ஹீரோயின் வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல, போன எபிசோடில் பார்த்தோம்ல, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஆர்டர் கொடுக்குற சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, அவன்லாம் லாய்க்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம வில்லி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்றான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் பேச, ஆமாம் அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒரு லூஸு, அதாவது ஹீரோவை பற்றி அவன் ஒரு லூஸு, அவனுக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் பேசும்போது இடையில நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்வெஸ்டர் ஆச்சே, சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக உறுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ கடவுளே, எப்படியாச்சும் நான் இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது, ஹீரோவுக்கு எதுவும் தெரியாது, லூஸ், அவன் சரியான லூஸ், அவனுக்கு எப்படி யார்கிட்ட பேசணும் தெரியாது, உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக அந்த வில்லி வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்புகிறா, நம்ம ஹீரோக்கே அனுப்பி விட்டுறா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வெளியே வர அந்த வீடியோவை எடுத்து பார்த்துடுறாரு ஹீரோ, என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் லூசுத்தனமாக அவரை லூசுன்னு பேசி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து 50% ஆர்டர் உனக்கு தரேன், இந்த ப்ராஜெக்டை 3 நாளைக்குள்ளே முடிச்சோன்னா, பட் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அப்போ அந்த பையன் ஒரு பையன் அந்த இது இருந்தாலும் அந்த பையன் வந்து வாங்க சிஸ்டர் நான் பண்ணுறேன் சிஸ்டராக அப்படின்னா, ஆமாம் அவருக்கு ஒரே ஒரு பையன் தான், அது என்ன, ஸோ நீங்கள் அவங்க பொண்ணுன்னா நீங்கள் எனக்கு சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு, சரி ஓகே பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரிஞ்சிருச்சுல என்ன பேசினாங்கன்னு. ஸோ நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு அவர் அமைதியே இறந்துடுறாரு. அவர் வந்ததே ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வராங்க. ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வீடியோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ சம்மந்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு. ஹீரோயின் என்ன நினச்சிட்றாங்க, நம்ம வில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வில்லி கூட ஹீரோ மூவி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி காசிப்ஸ் பேசியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ தான் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆசையாக போய் ஹீரோட்ட, ஆமாம் எதுவும் வீடியோ எடுத்து காமிச்சிட்டாங்களாமே, எனக்கு கொஞ்சம் காட்டேன் நானும் பார்க்குறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு. உனக்கு ஆசையாக இருக்கா, ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசினது ஹீரோவை பற்றி. நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறிடுது. ஐயோ அது வந்து ஆர்டர் கிடைக்கணும்ல, அதனால தான் நான் அப்படி பேசினேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த ஆர்டர்லாம் நீ நினச்சி பார்க்காத, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுவும் 3 நாளில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ எக்ஸ்ட்ரா பேர்டன் ஏற்றிக்கிற நீ உன் மேலே அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு கோவம் வந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்து அந்த இன்னொரு கொலீக் இருக்காங்களா, அந்த கொலீக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசும்போது அங்கே பாருங்களேன், இந்த டைமில் இதெல்லாம் தேவையா இவனுக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ஹீரோயின் கோவம் இருந்தால் ஹீரோக்கு பிடிக்காதுல்ல, அதனால சரி ஓகே நைட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிடு, நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சரியான சந்தோஷம். ஆனால் கொலீக்ஸுக்கு ஸோ நைட்டு வேலையெல்லாம் முடியுது. நைட்டு வேலை நல்லா பரபரப்பாக செஞ்சுட்ருக்காங்க, ஏன்னா 3 நாளில் முடிக்கணுங்கள. அடுத்த நாள் காலையில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க. இவங்க எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு காலேஜில் இவர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணார், ஸோ அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவர் வராரு. அவர் வரும்போது இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சார் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி ஓகே என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க சார் அது வந்து பெரிய ப்ராஜெக்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தலை அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்ருக்காரு நம்ம ஹீரோ அவர்கிட்ட. அவர் பார்த்தோன்னே வா இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது, யார் பண்ண இது அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் எல்லாம் டீமாக தாங்க சார் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு நான் காசு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதில், ஆனால் உனக்கு நல்ல மூளை இருக்குது, நீ இங்கே வந்து ஜாயின் பண்ணணுன்னு தான் நான் சொன்னேன், 3 வருஷம் ஆச்சு நீ அங்கே ஜாயின் பண்ணி, பட் நீ ஏன் ரிசைன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய கான்ட்ராக்ட் இன்னும் முடியலைங்க சார், முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிலீவ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் அங்கே ஃப்ரீடம், இங்கே நீ வந்தேன்னா உனக்கு ஃப்ரீடம் போகாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம், எதுக்கு ஃப்ரீடம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் முடிஞ்சு
அப்புறம் அடுத்த நைட்டு வந்துடுது. ஆக்சுவலாக நைட் வந்து நம்ம கொலீக் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் மூஞ்சி பார்த்தா, ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஆமாம் ரொம்ப ஒர்க் பண்ணால் அப்படித்தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி, நான் வந்துடுவேன் அங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு, ஐயோ நம்ம மூஞ்சி இப்படி இருக்கே, சரி இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை, எங்கே போனாங்க தெரியல. ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்களேன், தகன்னு மின்றாங்க. ஹீரோ வராருன்னதுக்கப்புறம் கொலீக் வந்து, ஹே பியூட்டி யார் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போய், அதாவது ஆக்சுவலாக இது ஆடுன்னு நினைக்கிறேன், பட் தெரில. ஹீரோயின் போய் மேக்கப்லாம் போட்டு வந்து அன்னைக்கு நம்ம ஹீரோ வாய் பழந்து பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த வாக்கெல்லாம் நைட்டு முடிஞ்சிருச்சு. நைட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் அப்படியே நல்லா இருக்கும் தெரியுமா அந்த ஸ்கீனரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, சரி ஓகே சூப்பர் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ராஜெக்ட் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொலீக்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மட்டும் தனியாக இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வராங்க. நம்மளுக்கே ஒரு மாதிரிச்சு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கண்ணெலாம் அந்த லேஷஸ் தனியாக வந்துருக்கு, அதை எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் அசிங்கமாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ரீசன் நீயே சீக்கிரமாக வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி, நீ வேணால் ரிசைன் பண்ணிடுறேன், உன் குரூப்பில் உன் டீமை எனக்கு கொடுத்துறேன், நான் டீம் ஏவோட லீடராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் என்னோடய வேலையிலே குறியாக இருக்க, வந்தா குடி அப்படின்னு சொல்லி குடிச்சிக்கிறாங்க. காலையில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்டில் 87 ரூபா தான் இருக்குது. ஐயோ பாவம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, தாத்தா கிட்ட இதுவும் சொல்லிட்டு வந்துச்சு கம்பீரமாக, காசுக்கே என்ன பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆசையாக வாங்கின ஹேண்ட்பேக், பிராண்ட் நியூ ஹேண்ட்பேக்கை சேல்ஸில் போட்டாங்க. அதை யார் வாங்கினாங்க, வில்லி வாங்கியிருக்கா. வில்லி வாங்கிட்டு, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அந்த கம்பெனியில் சரியா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினது இருந்தாலும் இந்த கஷ்டம் இருக்கும். பட் நம்ம ஹீரோயினுக்கு காசு இருந்துச்சு. அந்த வில்லி பார்த்திங்கன்னா என்னமோ சீன் போடுற செகண்ட் ஹேண்ட் அது சீன் போடுற உட்காந்துட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு வந்து உட்காந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துச்சு அந்த பேக் விற்று. இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும், ஐநோ. சரி ஓகேப்பா தாத்தா கிட்டே கேட்கலாமான்னு பார்த்தா, இல்லை நம்ம கம்பீரத்தில் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் காரெல்லாம் இருக்கும்ல, அதோட ப்ராஜெக்ட்டுக்கான இன்விடேஷன் வந்திருக்கும், காம்படிஷனுக்கான இன்விடேஷன். அது வந்து ஹீரோவுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஹீரோ டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம வேணால் அதுக்கு போகலாமா, நீ வர இதில் வந்து நீ 7 நான் 3 ஓகே அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வேற பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அவங்க வந்து நல்லா ஐஸ் வைக்கிறாங்கன்னா ஹீரோவை, உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படின்னா, யாரும் சொல்லலை நான் தான் சொல்கிறேன் என்னால் முடியாது. என்னால் முடியாததுக்கு எது ரீசன்னா, அதாவது கம்பெனிஸ் வந்து அவங்க பேரில் தானே போவாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து இதுக்கு இன்னும் அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் அவர் இது பண்ணிட்டுருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல ஒரு கம்பெனி, அவரும் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நீ ப்ராஜெக்ட்லாம் பண்ணனா நீ வேறு இதில் வேலை போயிடுவேன், ஸோ நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு முடியாதுன்றாங்க. நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிட்டாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் டீ குடிக்க வரும்போது நம்ம குளிக்கெல்லாம் இப்படி ஆசையாக வந்து எல்லாரும் கொடுத்துட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஹீரோயின் உங்கள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படின்னு, மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தெரியுமா, ஃபேமிலி பற்றி இல்லை எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட 200 கடன் வாங்கியிருந்தாங்க அவங்ககிட்ட, அது கூடயுமே இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு ஆகிட்டு அவ்வளோ ஏழையா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி ஹீரோயின் கிட்டே போய், நீ கிளம்பு ஒர்க் முடிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஒரு இடமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே போக போக பழைய ஞாபகங்கள், சைக்கிளை ஒட்டி, அது ஒரு மாதிரி அனுபவம்ல. ஏன்னா ஃபஸ்ட் லவ் இல்லை, ஒரே லவ் தான் அவருக்கு. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்க ஃப்ரெண்ட் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டோர் வச்சுருக்காரு போல். அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி உன் பேரில் இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனியோட இதில் பண்ண வேணாம், அப்படி பண்ணாலும் அதில் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் 2 பேர் பிரிச்சுக்கோங்க, எனக்கு வேணாம்னு சொல்லும்போது, இன்னும் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு வேணாம்னா ஹீரோயின், நம்ம வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போ எனக்கு 7 உனக்கு 3 ஓகே அப்படின்னு வந்து ஹீரோயின் மூஞ்சி மாதிரி, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயின் ஓகே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேவா 8 மணிக்குள்ளே கேக் சாப்பிட்டா தான் முடியும், இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தாட், 8 மணிக்குள்ளே பரவாயில்ல நீ என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது,
ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு கேக் சாப்பிடணும் போல் தோணியிருக்குது அந்த டைமு. அதை வந்து நம்ம ஹீரோ சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணி கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஆனால் யார் வச்சாங்கன்னு ஏதாச்சும் நோட்டாச்சும் எழுதி வச்சுருக்கணும்ல, அதுவும் வைக்கல. நம்ம ஹீரோயினுக்கு யார் அனுப்புனாங்கன்னு தெரியும். அதனால சரி ஓகே, யாருன்னே தெரியாதவங்க அனுப்பி விட்டுருக்காங்க, அதை எதுக்கு நம்ம சாப்பிட்டு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நீயும் சாப்பிடுப்பா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது 8 o'clock மேலே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், 8 o'clock முன்னாடிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அதை நீ நினச்சிருந்தா நான் சாப்பிட்ருப்பேன், அது வேறு யாரும் நினச்சாங்க. சரி ஓகே சொல்லு, நீ என்ன நினச்சி எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்போது கரெக்டாக எபிசோட் முடியுது. தென் ஓகே கைஸ், இதே மாதிரி யாருன்னே தெரியாதவங்க எந்த ஒரு நோட்டும் இல்லை, பட் உங்களுக்கு கேக் வச்சுட்டு போயிருக்காங்க, அதை நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் மோர் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.